உலக அமைதிக்காக திருவாசக எழுத்து ஞானவேள்வி திருவண்ணாமலையில் ஜூலை 25, 26 திருவாசக தெய்வீக மாநாடு. திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் சார்பில் திருவண்ணாமலையில் மாதவி பன்னீர்செல்வ மகாலில் ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவண்ணாமலையில் திருவாசக தெய்வீக மாநாடு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கோவை காந்திபுரத்தில் தனியார் அரங்கத்தில் திருவாசக தெய்வீக மாநாடு அழைப்புதல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிவ அடியார்கள் கலந்து கொண்டனர். மேலும் இது சார்பாக திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு தலைவர் சிவக்குமார் பேசுகையில், திருவாசகம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் ஜூலை 25 காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை உலக அமைதிக்காக திருவாசக எழுத்து ஞான வேள்வி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வில் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் 1.20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திருவாசகத்தை எழுதி பங்கேற்க உள்ளனர். இந்த எழுத்து 14 நாடுகள் மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்கள், 16 கல்லூரிகள், 32 பள்ளிகள், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத், காசி உள்ளிட்ட புனித தலங்கள், பல்வேறு ஆசிரமங்கள் மற்றும் ஆன்மீக மையங்களில் ஒரே நேரத்தில் நடைபெற உள்ளது. திருவண்ணாமலையில் நடைபெறும் பிரதான நிகழ்வில் மட்டும் சுமார் 10,000 பேர் அமர்ந்து திருவாசகம் எழுதுவார்கள் என்றும் 2 நாள் மாநாட்டில் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். திருச்சிற்றம்பலம். நமசிவாயம். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைமனுடைய கருணையோடு மணிவாசகத்தாயினுடைய தனிப்பெரும் கருணையினாலே வருகிற 25 மற்றும் 26 ஜூலை மாதம் 25 மற்றும் 26 சனி ஞாயிறு திருவண்ணாமலையில் திருவாசக தெய்வீக மாநாடு என்று 2 நாட்கள் மாநாடு நடைபெற உள்ளது. அது சமயம் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், உயர்நிலையில் இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாரும் அந்த திருவாசக தெய்வீக மாநாட்டுக்கு வருகிறார்கள். ஒரே நேரத்தில் உலகம் முழுக்க 1 லட்சம் பேரை திருவாசகத்தை எழுதி கூட்டு பிரார்த்தனை மூலமாக எழுத்து ஞான வேள்வியை உலக அமைதிக்காக தொடங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் மற்றும் தடம்பதிக்கும் தளிகள் மூலமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த திருவாசக தெய்வீக மாநாடானது எல்லா சாமிகளும், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காஞ்சி பெரியவா உள்பட உடுப்பி சங்கராச்சாரியார், ராஜராஜேஸ்வரி கர்நாடகா ஜெயந்தரபுரி சாமிகள், திரு தாமோதரன் ஐயா மற்றும் வாதவூர் அடிகள், சிவாக்கர சாமிகள் என்று ஆதீனங்கள், கோவை கிருஷ்ணமூர்த்தி சாமிகள் மற்றும் ஆதீனங்கள், அனைத்து ஆதீனங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். அது சமயம் எல்லோரும் வாருங்கள், மாநாட்டிலே கலந்து கொண்டு இறையருளையும் குருவருளையும் பெற்று நீங்களும் மாநாட்டுக்கு நேரடியாக வருபவர்கள் அங்கே அமர்ந்து எழுதக்கூடிய வசதிகளையும் செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட உலக நாடுகளில் இருந்து 12 நாடுகள் வருகிறார்கள். 16 நாடுகள் இதில் கலந்து கொள்கிறார்கள். 6 மொழிகளிலே கிட்டத்தட்ட 1,20,000 பேர் 6 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் எழுதக்கூடிய இந்த எழுத்து ஞான வேள்வியில் நீங்களும் கலந்து கொண்டு இறையருளை பெற வேண்டுமாய் இங்கே இந்த கொங்கு மண்டலத்திலே இங்கு சொல்லப்படுகின்ற இந்த செய்தியானது உலகம் முழுக்க சென்றடைந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாருங்கள், வாருங்கள், மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சார்பிலும் உங்களுக்கு அழைப்பாக தருகிறோம். வாருங்கள், தங்கு வசதி உள்பட அனைத்து ஏற்பாடுகளையும் 2 நாள் உணவு அத்தனையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், மாநாட்டிற்கு வந்து இறையருளையும் குருவருளையும் பெறுங்கள். நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். வரக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதற்கு ஏதுவாக பின்னாடி அத்தனை அலைபேசி எண்களையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த அலைபேசி எண்கள் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் வருவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்கள் அதிலே செய்திருக்கிறோம். அந்த இதில் அனைத்து எண்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுவை முதல்வர் ரங்கசாமி ஐயாவும் அவர்கள் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். இப்படி பல
வேலூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜி.வி. செல்வம் ஐயா அவர்களும் கலக்கிறார்கள். மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இப்படி பல பேர் வந்து அந்த இடத்துல கலந்து கொள்வதற்கு ஒரே மேடையில வைணவம் சைவம் என்று எல்லோரையும் பார்க்கக்கூடிய பெரும் வாய்ப்பை இந்த மாநாடு எல்லோருக்கும் தருகிறது. திருச்சிற்றம்பலம்.